வர்ச்சுவல் வாரியர்ஸ் சாரி வல்கர் வாரியர்ஸ். இவர் தான் என்னோட 3வது புருஷன். ஆனா இவருக்கு எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆயிருக்குது. ஏய், நீ கிட்னி திருடியாடி? நீ ஒரு பெரிய ஃப்ராடுன்னு தெரியும், ஆனா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிருக்க. நீ பண்ற ஆளுதான். அதானே நான் அப்பவே யோசிச்சேன், என்னடா இது சம்பந்தமே இல்லாம ஒரு பைத்தியம் உள்ள வருதே அப்படின்ட்டு. இப்பதானே தெரியுது சம்பந்தம் இல்லாம வரல, சம்மதத்தோட தான் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிங்க, வீட்டுல இருப்பீங்க இல்ல ஆபீஸ்ல இருப்பீங்களா? எந்த ஆபீஸுங்க மேடம்? கிட்னி திருடுற ஆபீஸு? வாய மூடிக்கிட்டு அமைதியா இருந்திருக்கலாமா? தேவையில்லாத பேசி பிரச்சனைக்குள்ள இப்ப மாட்டி இப்பதான கல்யாணம் ஆயிருக்கு. வாழ்க்கைய பாருங்க. நீ ஒரு பெரிய ஃப்ராடு. தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு உன்னைய பத்தின விவரங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க முடியாமலையா இருந்திருப்பாங்க. யாரா இவ சம்பந்தமே, நானே யோசிச்சேன் யாரா இந்த பைத்தியம் சம்பந்தமே இல்லாம டக்குன்னு உள்ள நுழையுதேன்னு. ஒன்னும் தெரியாத நானே அதை யோசிச்சேன். தேவையில்லாம மாட்டிக்கிட்டியம்மா. என்ன ஏதுன்னு சொல்லி தொலை. கண்ட கர்மத்துக்கு வரல உள்ள, இது என்ன ஏதுன்னு சொல்லி தொலை. இல்லைன்னா மாட்டிக்குவ, வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். உன் 3வது புருஷன் இப்ப எவனையோ ஒருத்தர் நான் சொன்னல, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான். எத்தனை புருஷனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் 3வதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 3வது புருஷன் என்ன 4வது தடவை கல்யாணம் பண்ணுவாங்க? பைத்தியக்காரி. மென்டலா நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையுமே. இவரே 3வது புருஷன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் கல்யாணம் ஆச்சான். 10வது புருஷனா இருந்தாலும் 10வது புருஷனை ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணுவாங்க. இவ்வளோ பேசுறல, அதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துருந்துருக்கணும். நம்ம இதுக்குள்ள இன்வால்வ் ஆகனா நம்ம ஹிஸ்டரியை எடுத்து நோண்டுவாங்க, நம்ம இருக்கணும். போய் பொழப்ப பார்த்து என்ன எதுன்னு முடிச்சு விட்டுட்டு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பாரு. ஜூலி அப்படிங்கிற ஒரு இரிட்டேட்டிங் டேஷ் இப்போ நிறைய விஷயம் பர்பஸாக வாண்டடாகவே பண்ணிட்டு இருக்கு. அறிவில்லாதவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ த பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் ஜஸ்ட் அவாய்ட் ஹர். வேணும்னே விர்ச்சுவல் வாரிசோட பேரை கெடுக்கிறதுக்காகவே நம்மளை உசுப்பேற்றி அது சில வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. பட் ஆனால் நிறைய விஷயங்கள் அது செய்கிற அந்த ஒரு ஃப்ராடு வேலையெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் நம்மளோட லாங்குவேஜில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான். நாய்க்கு தான் அந்த ஜூலி நாய் சொறி பூச்சி கொடுக்குது. அதனால தான் இன்ஸ்டாவில் அப்பப்போ குழச்சினே கிடையாது. யாருன்னா பிஸ்கெட் போட்டால் அவள் அடங்கிடுவா, யாரும் பிஸ்கெட் போட மாட்டேன்றாங்க. நான் போடுறேன் ஜூலி உனக்கு பிஸ்கெட்டு, நீ பதில் வச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பதில் விஜய் கொடுக்கணுமா உனக்கு? அவளை பெரிய பிடிங்கி அடி நீ. பொறுக்கி நாயே பொறுக்கி. நீ பிக் பாஸில் உதவாங்கன்னெல்லாம் பத்தாது. நீ பொதுமக்கள்கிட்ட டிவிக்கு ஆளுங்கக்கிட்ட உதவாங்கன்னா தான் அடங்குவேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இப்போ கூட அடங்காது. ஓகேவா? சரி, வழிக்கே இப்போ வரேன். விஜயை கேள்வி கேட்குற, நீ வச்ச கோரிக்கைக்கு விஜயும் பதில் கொடுக்கணுன்ற. 2.5 வயசு குழந்தைய ஒருத்தன் கெடுத்து நாசம் பண்ணானே, இதே தீய சக்தி ஆளுங்க. அவள் வாயில் என்ன வச்சிருந்த? நடி வச்சிருந்த? கண்ணு தெரியாதவளா இல்லை காது கேட்காதவளா? எல்லாம் தெரியுதுல்ல. 2.5 வயசு குழந்தைய 2.5 வயசு குழந்தைய தீய சக்தி ஆளுங்க கெடுத்து நாசம் பண்ணானே, அவங்ககிட்ட கேட்குறது தானே, அவனை கேள்வி அவனுக்கோசம் குரல் கொடுக்குறது தானே. 2.5 வயசு குழந்தைகிட்ட என்னத்தடா நீ ஆபாசத்தை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய நாசம் பண்ண? சரிங்க, அந்த குழந்தையோட அம்மாவை திருட்டுத்தனமாக வச்சுன்னு இருந்துருக்குறான். அவன் வச்சுன்னு இல்லாத நேரத்தில் அவன் போகும்போது அந்த 2.5 வயசு குழந்தைய நாசம் பண்ணியிருக்கான்.